Hello guys, welcome to back to Mario Geo channel. ஸோ இந்த வீடியோலையும் நம்ம நார்மல் மேட்ச் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க விளையாடலாம். ஸோ நானும் நார்மல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நான் இனிமேல் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுவேன். மறக்காமல் பாட்டுடுங்க, லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே முக்கியம். பிகிலே எல்லாமே பாட்டு பண்ணி விட்டுடுங்க. சரியா? நம்ம சீக்கிரமாக 1 மில்லியன் அடிக்கிறோம். இன்னொரு சப்ஸ்கிரைப் கூட தொடலை, இருந்தாலும் நம்ம அடிப்போன்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் கமெண்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணோம். சரியா? ஸோ நம்மளும் நார்மல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சு. நான் இது கேம் விளையாட்டு அதுக்கப்புறம்லாம் நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு அப்படியே பேசுவேன். பின்ன என்ன பண்ணுறாரு, பேசுகிறதுக்குலாம் லைட்டாக வாய் ஒலிக்கணும். ஆனால் நம்ம சீக்கிரமாக உண்மையிலே அடித்தே ஆகணும். அடித்தே ஆகிறோம். ஸோ என் வீடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் டாட் கமெண்ட் பண்ணியிருக்கேன். சரியா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? சப்ஸ்கிரைப்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே இந்த டைனோசர் மேப் தான் வரும். நல்ல வழக்கம் போல் இருக்கு. இங்கே இவ்வளோ மேப் இருக்கு. உங்களுக்குலாம் இந்த ஒரு மேப் தான் கணக்கு தெரிஞ்சிடல. இவனுங்க இவ்வளோ மேப் இருக்கா, ஆனால் இந்த ஒரே மேப் தான். ஃபஸ்ட்டு எடுத்துகிறோம் இங்கிட்டு வந்துடும் இந்த மேப்பு. எனக்கும் புரியல, என்னடா இந்த மேப்பே அவனுக்குன்னு இருக்குது, ஒரே வெறுப்பாக இருக்குடான்ட்டு யோசிக்கிட்டே இருந்தேன்னா இவனை பார்த்தேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்குற ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்லாம் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு. இப்போலாம் இப்படி பாட்டுங்க போடுற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டு கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சு நூபு. பார்த்தீங்களா, நூபுன்னு சொன்னிடம் விட்டுட்டான். இப்படியே தான் இருக்குது எல்லா மேட்சும். நான் ஃபஸ்ட்டு விளாண்டு போகலாம், அதுக்குள்ளே ஹேக்கர்ஸ் வந்துடுறானுங்க. நான் ஆர்சிபி ஃபேனுன்னு தெரிஞ்சும் லாலிபாப் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தன் வந்துருக்கான். ஸோ அந்த லாலிபாப்பை நம்ம இப்போ அச்சு செடரை ஓட போனோம். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கீப் அ வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் மேப் தான் இருக்குது. இந்த லாலிபாப்காரன் எங்கடா இருக்கிறான்? பிங்க் கலர் லாலிபாப் பிடிச்சிடலாம்ப்பா. உங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த சம்மர் ஹாலிடேஸு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ஜாய்லாம் பண்ண விருப்பம் இல்லை. நானே சும்மாடா வீட்டில் வெட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீடியோ போடலாமேன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். வெட்டியான்னு மட்டும் இல்லை, எனக்கு இது ஒரு ஆசை. அப்போ நம்ம மாதிரி எனக்கும் இது ஒரு ஆசை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசைலாம் இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அதுவும் இல்லாமல் நம்மளும் செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சாச்சு. எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸடா போட்டுட்டு இப்படி வாங்குறீங்களா? எக்ஸு டிஆர் சம்திங். எனக்கு தெரிஞ்சு அவன் டிஆர் ஃபேன்னு நினைக்கிறானா. ஃபஸ்ட்டு டிஆர்னு வச்சுருக்கான், XXTR. ஸோ அதுவும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு சாங் வரும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறீங்க. ஓகே. ஆனால் வாய்ஸ் இது வேணால் நான் கொடுக்கல. ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது. நான் பாட்டு கேம் ஓப்பன் பண்ணேன், ஏதோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு இருந்துச்சு. பார்த்தா யூடியூப் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி போட்டேன். இந்த வாய்ஸ் ஓவர்லாம் குத்து அப்படி டவுன் பண்ணி விட்டு அப்படியே அப்லோட் பண்ணேன். நல்லா ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் கிடைக்கல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும், அடிச்சே ஆகிறோம். எப்படியே அடிச்சா வரும். அப்பா இந்த அம்டி நல்ல கேரக்டர். ஐயோ அங்கே வாழக்கூட அடங்க ஐயால எனக்கு கோழியாக மாட்டி ஓட்ட அடிச்சிட்டாங்க. கோழின்னு சொல்லும்போது தான் நமக்கு வருது விராட் கோலி. இதில் யாருக்கெல்லாம் விராட் கோலி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சிஎஸ்கே பிடிக்கும், இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் நான் கொஞ்ச நாளாக இந்த கேம் தான் அப்லோட் பண்ணி போடுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல நானும் வேறு கேம்ஸ்லாம் இது பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேறு என்ன கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நான் ஆடணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, என்ன கேம்ஸ்னாலும் இல்லை, ஒரு 250 MBக்குள்ளே இருந்தால் நான் டவுன்லோட் பண்ணி ஆடுறேன். தெரில எனக்கு எத்தனை MB ஆடலாம், நமக்குலாம் உனக்கு தெரில. நம்ம வந்துட்டோமா, ஒரு மேட்ச் போட்டோமா, வீடியோ எடுத்து போட்டோமா, லைக் சப்ஸ்கிரைபு கமெண்ட்டுன்னு வாங்கினோமா, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இந்த ரவுண்ட் ஆனால் இது ஃபஸ்ட் அனிமேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் அனிமேஷன்லாம் அந்த காலம்னு இருக்கும், அந்த காலம்ட்டு. இங்கே யாரெல்லாம் எனக்கு கேம் விளையாட முடியும் இப்படிக்கா போயிட்டு விளையாடி இருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஐயா என்னடி இது இவ்வளோ பேர் முன்னாடி போயிட்டானுங்க. கவலைப்படாரா, நம்மளாம் ஃபஸ்ட்டு போகிறோம். போகலாம் பார்த்தா லாஸ்ட்டாக தான் போவோம் போலையே. நம்ம லாஸ்ட்டாக போகிறது ஒரு அடி. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வந்துடுவோம் போலையே. ஐயோ வந்துடுவோமா? பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு போனாலே நல்லது தான். ஏன் சொல்கிறேன்னா சும்மாடா. ஐயோ நான் செகண்ட் வந்துடுறேன்டா. இருக்கேன். நம்ம ஒருத்தர் நம்மளோட லாஸ்ட்டாக வருவான். அவன் வரும்போது நம்ம கரெக்டாக ஆடா இவ்வளோ பேர் வந்துட்டீங்க புசுக்குன்ட்டு. இதெல்லாம் சரியான ட்ரெஸ்டா இது போட்டுன்னு. இங்கே இருக்கியாடா? எனக்கு தெரியும் டாப்அப் பிளேயர் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டானுங்க. டாப்அப் பிளேயர், டாப்அப்னா ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. டாப்அப்னா அது என்னன்னு நானே சொல்லிடுறேன். நான் இது வரைக்கும் நான் ஒரு டாப்அப் கூட பண்ணதே இல்லை. டாப்அப்னா இந்த கேம்காரங்களே சார் நீ இவ்வளோ காசு கொடுத்தா உனக்கு இது வரும் அது வரும்னு சொல்லுவானுங்க. நான் என்ன பண்ணிடுறே அந்த மாதிரி போயிட்டு வாங்கியிருக்கோம் போல். ஏன்னா நானாச்சு பிளாட்டினம் சில்வராக சம்திங் இருக்கேன். அவன் அது கூட இல்லை, அவன் ஃபஸ்ட்டு ரேங்க்லேயே விளையாட மாட்டான் போகிற. அப்படி இருந்துக்கிட்டு இந்த கேம் விளையாட்டு இருக்கான். இந்த கேமெல்லாம் ஒரு ப்ரோ பிளேயர் விளையாடுற கேம்டா. நீ என்ன விளையாட்டு இருக்க? நான் பாட்டு தான் எனக்கே தெரியும். இதனால நம்ம ப்ரோ பிளேயர்னு பீட்டிக்கணும். பெருமையாக பீட்டிக்கணும்னா இந்த கேம்லலாம் இருக்க முடியும். இல்லைன்னா அச்சு வரல போட துரத்தி விட்டுருவானுங்க. ஐயோ இல்லை 6 பேர் தான் போடுமா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பிறா அவ்வளோதான்டா. எப்படியும் நம்ம ஃபஸ்ட்டாக குவாலிஃபைட் ஆயாச்சு. முதல்வாயா நீ போன மேட்ச்சே எங்க கூட கனெக்ட் ஆனதானே? ஃபஸ்ட் மேட்ச்சில் இவன் கனெக்ட் ஆனாங்க. ஆனால் அந்த வீடியோலாம் எங்கேயோ போயிடுச்சு. இந்த ஃபோனில் தான் இருக்குது, ஆனால் அதை அப்லோட் பண்ணாமா மட்டும் ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒரே ஒரு பேர் தான் குவாலிஃபைட் ஆகணும். கண்டிப்பாக நான் ஜெயிக்க மாட்டேன், அவுட் ஆயிடுவேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், நான் நிஜமாக அவுட் ஆயிடுவேன். நீங்களே பாருங்கள், நிஜமாக. ஆனால் இந்த திருக்குறள் புக்கில் எழுதி வச்சா கூட இந்த மாதிரி ரவுண்ட்லலாம் ஆனால் ஜெயிக்கவே மாட்டேன். ஐயோட நிஞ்சா நீ நிஞ்சா. ஐயோ ஒரு இடத்துல கூட அடி வாங்காமல் போகிறானே. ஐயோ அவ்வளோதான் போச்சு. நம்ம எமௌண்ட் போடுவாங்க. அவனா ஜெயிக்க மாட்டோன்னு தெரிஞ்சிச்சு. வாங்க நம்ம அது வரைக்கும் அமௌண்ட் அடிச்சு போட்டுன்னு இருப்போம். வாங்க. நான் ஜெயிக்கவே மாட்டேன்டா. அந்த பீஸ் அங்கேதான் வெயிட் பண்ணு. ஆனால் நம்மளா ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்கு நம்ம போனோம்? சரி ஓகே சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சொன்னிக்கலாம். டாட்டா பை பை கைஸ், see you.